ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைசூர் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், 6 காஞ்ச மிளகா, கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 3 கிராம்பு, 3 ஏலக்காய் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, கூடவே 3 பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கோங்க. அதுலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு, கூடவே ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாயில்டு ரைஸில் தான் செய்கிறேன். நீங்கள் இதே சீரக சம்பாவில் கூட ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே அரிசியை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 விசில், அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் டம் போட்டு எடுத்திங்கன்னா மைசூர் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.